ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, பொதுவாக ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் இந்த யோகி அவயோகி அப்படின்ற நிகழ்வு இருக்குது. ஆனால் இது பொதுவான புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னா, யோகி அப்படின்றவர் எப்பயுமே யோகத்தை தான் கொடுப்பாரு, அவயோகி அப்படின்றவர் எப்பயுமே அவயோகத்தை தான் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் அது அப்படி தான் செயல்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அப்படி இல்லை அப்படின்றது தான் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறை சொல்லும். ஏன்னா அந்த யோகி உங்கள் ஜாதகத்தில் எப்படி அமர்ந்திருக்காருன்றது முக்கியம், அதே போல் அவயோகி அப்படின்றவர் எப்படி அமர்ந்திருக்காருன்றது தான் முக்கியம். இப்போ யோகினா எப்பயுமே யோகத்தை தான் கொடுக்கணும், அவயோகி அப்படின்னா அவயோகத்தை தான் கொடுக்கணுன்றது கணக்கு இல்லை. யோகியாக இருந்துமே அவயோக பலன்களை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இருக்கும், அவயோகியாக இருந்துமே யோக பலன்களை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம முன் ஜென்மத்தில் பண்ண நிகழ்வுகளோட கண்டினியூட்டி தான் இது. இப்போ அதை எளிமையாக அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் நம்ம சொல்லிட முடியும். இப்போ உதாரணமாக இந்த ஜாதகர் பிறந்த ஜனன லக்னம் ரிஷப லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல மீன வீட்டில் சுக்கிர பகவான் இருக்கார். இவருடைய ஜாதகத்துப்படி இவருக்கு யோகியாக வந்தவரும் சுக்கிர பகவான். அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல இருக்குது, மீன வீட்டில் சுக்கிர பகவான் இருந்தால் அது உச்ச சுக்கிர பகவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ உச்ச சுக்கிரன் அப்படின்னா இது அப்படி தான் செயல்படுதா அப்படின்னா, அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் பார்த்தோன்னா இப்படி செயல்படாது. இந்த சுக்கிர பகவான் மூலமாக இவர் யோகியாக இருந்தாலுமே இவர் இந்த இடத்துல அவயோக பலன்களை தான் அணிவிக்கக்கூடிய தன்மைகள் இருக்குன்னு சொல்ல முடியும். எப்படின்னா ஜாதகர் இப்போ ஜனன லக்னம் ரிஷப லக்னத்தில் பிறந்துட்டார். 30 வயதை கடக்கும் பொழுது இவருடைய அட்சய லக்னம் அப்படின்றது சிம்ம லக்னமாக வரும். அப்போ சிம்ம வீட்டில் இந்த பூர நட்சத்திரம் இயங்கக்கூடிய காலகட்டங்களில் அதன் அதிபதி சுக்கிர பகவான் சிம்ம வீட்டுக்கு 8ஆம் இடத்துலேருந்து செயல்படுவார். அப்போ இவர் யோகின்னு நீங்கள் சொன்னாலும் அந்த இடத்துல அவயோக பலன்கள் தான் இருக்கும். உச்ச சுக்கிர பகவான் சொன்னாலும் அது இங்கே சாதகமாக இல்லைன்றது தான் கணக்கு. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு யோகியாக இருக்கட்டும் அவயோகியாக இருக்கட்டும், ஒரு அமர்ந்த நிலை எப்படி இருக்குது அட்சய லக்னத்துக்குன்றதை பார்த்து நம்ம அதை பலன் சொல்லணும்னா கரெக்டாக பலன் துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த நேரத்தில் காலத்தை உணர்த்தும் அட்சய இலக்கண பத்ததியை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.